الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما رب زدني علما اللهم آتني علما وفهما ويقينا. اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والمجاهدين في سبيلك بأموالهم وأنفسهم. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து நம்முடைய பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய நம்முடைய உயிரை விட மேலான நமக்கு அல்லாஹ்விடத்திலே மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடிய நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவராகவும் அல்லாஹுவின் பக்கம் நமக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் நம்முடைய சொர்க்கத்தின் வழிகாட்டியாகவும் உலக மக்களுக்கெல்லாம் அருட்கொடையாகவும் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் மீது அன்பை ஏற்படுத்துவது போன்று அல்லாஹுடைய தூதராகிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்துவானாக. அவர்களை பின்பற்றி அவர்களுடைய வழியிலே சென்று அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்ததை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றும் படிக்க இருக்கின்றோம். சென்ற அமர்விலும் அது பற்றி படித்தோம். இந்த அமர்விலே கூடுதலாக சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது ஹிஜ்ரா என்பது உடனடியாக திடீரென ஏற்பட்ட முடிவு அல்ல. கொஞ்சம் நல்லா கவனமா. ஹிஜ்ரா என்பது திடீரென உடனடியாக ஏற்பட்ட முடிவு அல்ல. ஹிஜ்ரா என்பது ஒரு அவசரமாக திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. மாறாக நபித்துவத்தினுடைய ஏறக்குறைய 11 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பணி செய்து தாவா செய்து அதிலிருந்து இந்த தாவாவை அடுத்து வெற்றிகரமாக உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் மக்காவிலிருந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷாராவை அல் குர்ஆனிலே இறக்கினான். மக்காவிலே இபாதத்தும் செய்ய முடியவில்லை, தாவாவும் செய்ய முடியவில்லை. மக்காவிலே இபாதத்தும் செய்ய முடியவில்லை, தாவாவும் செய்ய முடியவில்லை. எனவே நீங்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக மூமின்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் ஹபஷா சென்றார்கள். அடுத்து எங்கே செல்வது என்று மூமின்களுடைய கூட்டம் திகைத்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அரேபிய தீபகற்பத்திலே எங்குமே முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு பூமி இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்ட அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரவில்லை அவர்கள் மக்காவை விட்டு போவதற்கு. பொதுவான மூமின்களுக்கு அல்லாஹுடைய அனுமதி இருந்தது. யாரால் முடியுமோ ஹபஷா சென்று சேர்ந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் அவர்கள் மக்காவிலேயே முடங்கி கிடந்தார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டு துல்ஹஜ் மாசத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தவர்களுக்கு தாவா கொடுக்கலாம் என்று சென்றபோது மதீனாவை சேர்ந்த 6 வாலிபர்களுக்கு அவர்கள் தாவா கொடுக்க அவர்கள் உடனடியாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த
6 மதீனாவாசிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு வரும்போது, நபித்துவத்தினுடைய அடுத்த ஆண்டு, அதாவது 12வது ஆண்டு வரும்போது ஹஜ்ஜுடைய காலத்திலே மீண்டும் நாம் உங்களை சந்திக்கிறோம். எங்களால் முடிந்த அளவு மதீனாவாசிகளுடைய தலைவர்களை நாங்கள் எங்களோடு அழைத்து வர பார்க்கிறோம், அவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கிறோம். இப்படியாக அந்த 6 நபித்தோழர்களாக ஆகிவிட்ட அந்த மதீனாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை போன்று அடுத்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 6 தோழர்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட 6 தோழர்கள், அவர்கள் உட்பட மொத்தம் 12 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே சந்திக்கிறார்கள். அதை மன்னிக்கணும், 6 நபர் இல்லை, அந்த 6ல் ஒருத்தங்க மிஸ்ஸிங், 5 பேர் போக மொத்தம் புதுசாக மொத்தம் 7 பேர் சேர்ந்து 12 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். யார் யார் என்றால், முஆத் இப்னு ஹாரிஸ், இவங்க ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தக்வான் இப்னு அப்துல் கைஸ், இவங்களும் ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உபாதா இப்னு சாமித், இவர்களும் ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யசீத் இப்னு சாலபா, அவர்களும் ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்பாஸ் இப்னு உபாதா, அவர்களும் ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அபுல் ஹைசம் இப்னு தைஹான், அவர்கள் அவுஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உவைம் இப்னு சாயிதா, இவர்களும் அவுஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த கடைசி 2 பேரும் அவுஸ், மற்றவர்கள் எல்லாருமே ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாருமே, இந்த 12 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ் முடிந்ததற்கு பிறகு அகபால மினாவில் சந்திக்கின்றார்கள். சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலே பையத் செய்தால் என்னென்ன வாக்குகளை அவர்களிடத்திலே வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நஹ்ல் மும்தஹினா அல்லது அல் முஜாதிலாவிலே என்ன இறக்கினானோ அந்த ஒப்பந்தங்களை தான் இந்த 12 தோழர்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கினார்கள். அவர்களுக்கு இஸ்லாமி மேலும் விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். இது குறித்து உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 12 நுகபா என்று சொல்லப்படும் இந்த அன்சாரிகளிலே இருந்த உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், பாயிஊனி, நீங்கள் என்னிடத்திலே சத்திய வாக்கு பிரமாணம் செய்து கொடுங்கள். அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை. இதை எல்லா நேரத்திலும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு உபதேசமும் சரி, தௌஹீதை கூறாமல் ஷிர்க்கை கண்டிக்காமல் இருக்குமேயானால் அது வேஸ்ட். நீங்கள் குத்பத்துல் ஹாஜால பாருங்க, அல்லாஹ்வை புகழ்வதோடு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அது இல்லாமல் இஸ்லாமே இல்லை. தௌஹீத் இல்லாமல், ஷஹாதத்து தௌஹீத் இல்லாமல் எந்த ஒரு தாவாவும் நிறைவு பெறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நிபந்தனை சொல்றாங்க, அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. இரண்டாவது, வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடக்கூடாது. வலா தஸ்னு, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. வலா தஅது பிபுஹ்தானின், நீங்கள் யார் மீதும் பழி சுமத்தக்கூடாது. தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வ அர்ஜுலிக்கும் வலா தஅஸூனி ஃபீ மஅரூஃபின், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது அந்த நல்ல காரியத்தில் நீங்கள் எனக்கு மாறு செய்யக்கூடாது. ஃபமன் வஃபா மின்கும் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், யார் இந்த வாக்கை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலி இருக்கிறது. வமன் அஸாப மின் ஸாலிக ஷைஅன், யார் இந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றை செய்து ஃபஊகிப பிஹி ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர் தண்டிக்கப்பட்டு விட்டாரோ அந்த உலகத்துடைய தண்டனையே ஃபஹுவலஹு கஃபாரத்துன், அவருடைய பாவ போக்கியாக, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காரணமாக ஆகிவிடும். 2 முறை அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான். வமன் அஸாப மின் ஸாலிக ஷைஅன், யாராவது இந்த குற்றங்களில் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்து ஃபஸதரஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த அடியானை மறைத்திருப்பானேயானால், யாரும் பார்க்காதபடி மறைத்து விட்டான் என்றால், அதாவது உலகத்தில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் ஃபஅம்ருஹு இலல்லாஹ், அவனுடைய காரியம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. இன்ஷா அஅகபஹு, அல்லாஹ் நாடினால் மறுமையில் அவனை
தண்டித்து விட்டு அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் அவனுக்கு தண்டனை இல்லாமலும் மன்னிக்கலாம். ஸோ இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து கூறி, இதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லித்தரக்கூடிய இஸ்லாமுடைய காரியம், மற்ற மற்ற அடிப்படைகளையும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக இந்த விஷயங்களை அவர்களுக்கு போதித்தார்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், தௌஹீத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் சமூக தீமைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், எதனால் சமூகத்தில் குழப்பம் ஏற்படுமோ, எதனால் சமூகத்தில் கலகங்கள் ஏற்படுமோ, எதனால் சமூகத்தில் பாதுகாப்பின்மை ஏற்படுமோ, அவற்றையெல்லாம் அடியோடு முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தினுடைய உண்மை அடிப்படை அங்கே மக்களுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பிக்கும். அதாவது இபாதத்துல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவது, தாவா செய்வது, நன்மை ஏவுவது, மற்ற மற்ற நன்மையான காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வருவது. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு பைஅத் செய்து கொடுத்த உடனே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தோழர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரை, அதாவது நபித்துவத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன இலல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை முந்தி முதலாவதாக ஏற்றுக்கொண்ட அந்த விசேஷமான தோழர்களிலிருந்து ஒரு நல்ல கல்வி ஞானம் உள்ள ஒரு வாலிபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்தான் குறைஷிகளிலே அப்துத்தார் குடும்பத்தை சேர்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து கொடுத்து இந்த 12 தோழர்களோடு, விசேஷமாக பைஅத் செய்து கொடுத்த இந்த 12 தோழர்களோடு அனுப்புகிறார்கள். இவர் உங்களுக்கு மேற்கொண்டு இஸ்லாமை போதிப்பார், அதுபோன்று உங்களுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டு இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அழைப்பார், உங்களுடைய சமுதாய மக்களுக்கு இவர் இஸ்லாமை எடுத்துச் சொல்வார். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் சஃபீருல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அம்பாசிடர் என்ற அந்த முதல் சிறப்பு பெயர் இருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெயரை பெற்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 12 பேரோட மதீனா வர்றாங்க. அஸ்அத் இப்னு ஜுராரா என்ற மதீனாவாசிகளுடைய தலைவரிடத்தில் இவர் தங்குறாங்க. அஸ்அத் இப்னு ஜுராராவும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அஸ்அத் இப்னு ஜுராரா முஸ்அபுக்கு பக்கபலமாக உறுதியாக துணையாக இருக்கிறார் மதீனாவிலே இஸ்லாமை பரப்புவதற்கு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு விசேஷம் என்ன, இஸ்லாமுடைய கல்வி மட்டுமில்லாமல் குர்ஆனை நன்கு மனப்பாடம் செய்த, அதுவரை இறங்கியிருந்த சூறாக்களை வசனங்களை நன்கு மனப்பாடம் செய்திருந்த, குர்ஆனை கற்றுத் தெரிந்திருந்த ஒரு அறிஞராகவும் இருந்தார்கள். அவர்களுடைய முழு தாவாவுமே எப்படி இருக்கும் என்று சொன்னால், மக்களை அழைத்து வருவார்கள். அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தாவா கொடுப்பாங்க. எப்படி தாவா கொடுப்பாங்க, நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த விஷயம் உங்களுக்கு பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நமக்கு மத்தியில் பிரச்சனை வேணாம். ஸோ இப்படியான ஒரு சுமூகமான ஒரு தாவாவுடைய ஒரு டெக்னிக்கை அவர்கள் கையாண்டார்கள். சரியா? ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த அந்த தாவா பணியை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறப்பாக செய்தார்கள். எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், மதீனாவினுடைய பெரும்பாலான தெருக்களில் உள்ள வீடுகளில் இஸ்லாம் புகுந்து விட்டது. இன்னும் பெரும்பாலான வீடுகளிலே ஒருவர் இருவர் என்பதாக இப்படியாக இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவிலே பரவ ஆரம்பித்தது. இந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு சின்ன ஒரு திருப்பு முனையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு அது? அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பனு அப்துல் அஷ்ஹல் என்ற அந்த குடும்பத்தாருடைய அதாவது பனு அப்துல் அஷ்ஹல், பனு துஃபர் என்ற இரு குடும்பத்தார்களுக்கு தாவா கொடுக்க நாடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, பனு துஃபர் என்ற குடும்பத்தார்களுடைய அந்த தோட்டத்தில் போய் தங்கி கொண்டு அங்கிருந்து மக்களை எல்லாம் அந்த இடத்துக்கு வரவழைத்து தாவா கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆத், அதே போல் உஸைத் இப்னு ஹுதைர், சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர், இவங்களுடைய பேர்கள்லாம் ஹதீஸ் நூல்களில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர், இந்த 2 பேருமே இந்த பனு அப்துல் அஷ்ஹல், யாருக்கு எந்த குடும்பத்தார்களுக்கு தாவா கொடுக்கணும்னு போகிறாங்கல்ல இந்த 2 பேரும், அந்த 2 குடும்பத்தார்களுடைய தலைவர்கள் இவங்க.
பொதுவாக அரபுகளிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. இது அரபுகளிடத்தில் மட்டுமல்ல, கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடியே பொதுவான ஒரு வழக்கமாக இருந்துச்சு. எங்கெல்லாம் மக்கள் ஒரு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளார, ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஜமாத்து, ஒரு தலைவர் என்ற கட்டுப்பாடுக்குள்ளார வாழ்றாங்களோ அங்கெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தலைவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்வாங்க. தலைவர் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினா எல்லாரும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்துச்சு. சஅத் இப்னு முஆத் அவர்களும் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஷிர்கில் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க, நம்ம மக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தாரெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னமோ சொல்லி ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாரு அந்த சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர், சஅத் இப்னு முஆத் சொல்றாரு உஸைத் இப்னு ஹுதைர் இடத்துல, இந்த நம்ம தோட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்களா, நம்ம குடும்பத்தார்களிடத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, பேசி என்னமோ மாத்துறாங்களா, வா போய் அவர்களை நம்ம கண்டிச்சிருவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களே பாவம், அப்பா அவங்க படிக்காதவனுவோ, ஒரு பலவீனமான ஒரு சிந்தனை உள்ளவனுவோ இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சரியான கோபத்தில் வர்றாங்க. வர்றது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு, யார் சொல்றா, சஅத் இப்னு முஆத் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உஸைத் இப்னு ஹுதைர்ட்ட அங்கே ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அந்த மக்காலேருந்து வந்தவரோட அஸஅத் இப்னு ஸுராரா, அவர் என்னுடைய சின்னம்மா பையன், இல்லைன்னா நான் போட்டு தள்ளியிருப்பேன். என்ன செய்ய, இரத்த பந்தங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அஸஅத் இப்னு ஸுராராவையும் முஸஅப் இப்னு உமைரையும் சந்திக்கிறதுக்காக வேண்டி அந்த தோட்டத்துக்கு வர்றாங்க. அஸஅத் இப்னு ஸுராரா முஸஅப்ட்ட சொல்கிறாங்க, தூரத்திலேருந்து பார்த்துட்டு, யாரை பார்த்துட்டு, உஸைத் இப்னு ஹுதைரையும் சஅத் இப்னு முஆதையும் தூரத்திலேருந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, முஸஅபே இந்த பாருங்க, வர்ற ஆளுங்க சாதாரண ஆளுங்க இல்லை, அதுலேயும் இந்த உஸைது இருக்காரு, உஸைது இருக்கிறாரு, இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் மட்டும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா இந்த பனு அப்துல் அஷ்ஹல், இந்த கபீலா எல்லாமே அப்படியே இஸ்லாமுக்கு வந்துடுவாங்க. நீ அவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசு, ரொம்ப கரெக்டாக பேசிடு. அதுவும் எப்படி சொல்கிறாங்க, உஸ்துக், உண்மையாக பேசிடுங்க. எதாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி இருக்கிறது. ஃபஸ்துக்குல்லாஹ ஃபீஹி, இவர் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உண்மையான விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்கிறாங்க. சரி வரட்டும், உட்காரட்டும், அவர் விரும்பினார்னா நம்ம அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். உஸைத் சரியான கோபத்தில் இருக்கிறாரு, ஃபுல் ஆயுதங்களோடு இருக்கிறார். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, விரும்பத்தகாத பேச்சு வந்துச்சுன்னா முடிச்சுடுவாங்க கதை. பொதுவாகவே அவுஸ் ஹஜ்ரஜை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வேகம் உள்ளவர்கள். அப்போ உஸைத் கேட்குறாரு, மா ஜா பிகுமா இலைனா, நீங்கள் ஏன் எங்களிடத்தில் வந்திருக்கிறீங்க, துஸஃபிஹுன துஅஃபாஅனா, எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள பலவீனர்களை எல்லாம் நீங்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்களே, இது எங்களுக்கு பிடிக்கல. தஸிலானா, எங்களை விட்டு நீங்கள் தூர சென்று விடுங்கள், உங்களுக்கு வாணி, உங்களை எச்சரிக்கிறேன். இன் கானத் லகுமா பி அன்ஃபுசிகுமா ஹாஜத்துன், உங்களுக்கு உயிர் வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை விட்டு இடத்த காலி பண்ணி போயிடுங்கன்னு சொல்லிட்டு எப்போதும் உள்ள எச்சரிக்கை தான். முஸஅப் சொல்றாரு, இந்த பாருங்க, அவ தஜ்லிஸ், சரிங்க கொஞ்சம் உட்காருங்களேன், இப்போ தஸ்மா, நாங்கள் சொல்றது என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு தாய் இடத்துல எவ்வளவு ஒரு மென்மை இருக்க வேண்டும் என்பதை அங்கே முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு கடைபிடிக்கிறாங்க. இது அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு விசேஷமான சிஃபத்து. ஒரு தாய் இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். நம்ம யாருக்கு தாவா செய்கிறோமோ அவர்கள் கோபப்படத்தான் செய்வார்கள். காரணம் என்ன, அவர்களுடைய அகீதாவுக்கு, அவர்களுடைய அடிப்படை கொள்கைக்கு அங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது, அது தகர்க்கப்படுகிறது. அவர்கள் எதை காலம் காலமாக வெற்றியாக நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அது தோல்வி என்றும், காலம் காலமாக எதை வழிபாடாக நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அதை ஜாஹிலியத் என்றும் சொல்லப்படுகின்ற காரணத்தினால அதை எப்படி சந்தோஷமாக அவங்க ஏற்றுப்பாங்களா, சிரிச்சுக்கிட்டே ஏற்றுப்பாங்களா? முடியாது. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், நாம் தான் என்ன செய்யணும், அமைதியாகணும், அவங்கள சாந்தப்படுத்தணும், கோபமாக வரக்கூடியவங்கள சாந்தப்படுத்தணும். அதை விட்டுட்டு
அவங்கள இன்னும் கடுமையான முறையில் ஏசுறதோ திட்டுறதோ அவங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துறதோ அது ஒரு தாயியுடைய ஒரு பண்பு கிடையாது. நீங்கள் நபிமார்களுடைய தாவாவை குர்ஆன்ல எடுத்து பாருங்க. அந்த மக்கள் கோபப்பட்டு கத்த 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 இன்னும் அவர்கள் வெறி கொள்ள அந்த நபிமார்கள் ரொம்ப சாஃப்டா போய் நான் உங்களுக்கு நல்லது தானே நாடுறேன். மா உரீது அன்னு காலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது. அதாவது உங்களுக்கு நான் மாறுபாடு செய்ய நாடல, நீங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் வேற ஒரு காரியத்தை செய்ய நாடல, உங்களை திருத்த தான் நாடுறேன். நான் எதை நல்லதாக எடுத்து செய்கிறேனோ, எனக்கு எது வகை வருகிறதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை திருத்த விரும்புகிறேன், உங்களோடத்துல நான் சண்டை போட விரும்பல. அவ்வளவு பணிஞ்சு தான் மக்களுக்கு தாவா கொடுத்துருக்குறாங்க. தாவா என்பது ஒரு மன்னர் மக்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி கிடையாது. இன்று சில பேர் அந்த மாதிரி ஆக்கி கொள்றாங்க. ஏதோ போயிட்டு நீங்கள்லாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மன்னரோ ஒரு அதிகாரியோ மக்களுக்கு கட்டளை போடுற மாதிரி செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல தாவா. தாவாவுடைய அந்த அர்த்தமே என்ன? அழைத்தல். இப்போ ஒருத்தரை நீங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி அழைப்பீங்க? ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ளார வரணும். உங்க வீட்டில் முக்கியமான சில நல்ல பொருள்கள் இருக்கு, அதை நீங்க மக்களை அழைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்க. அப்ப எப்படி கூப்பிடுவீங்க? அவங்கள அவமரியாதை செஞ்சு கூப்பிட்டா வருவாங்களா? கோபமா கூப்பிட்டா வருவாங்களா? ஏசி கூப்பிட்டா வருவாங்களா? அவங்கள மனநோகடிச்சு கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. ஸோ தாவா என்பது அழைப்பு. அப்போ யாரை நீங்கள் அழைக்கிறீங்களோ அன்பா அழைக்கணும். அவங்க கோபப்பட்டா கூட நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அவங்க ஏசுனா கூட நீங்கள் அவர்களை வாழ்த்தணும். ஸோ முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 12 ஆண்டுகள் நபித்துவத்திலே தாவா படித்தவர்கள் சொல்கிறாங்க, அவ தஜ்லிஸ், கொஞ்சம் உட்காருங்களேன், ஃபதஸ்மா, நாங்கள் சொல்கிறத கேளுங்களேன், ஃபைன் ரதீத அம்ரன் கபில்தஹு, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே, வயின் கரிஹ்தஹு குஃப அன்னா மா தக்ரஹ், சரி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது பிடிக்கலன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம், அதை நாங்கள் விட்டுடுறோம். பார்த்தார் யார்? உசைத். ஓகே, அன்சஃப்த, கரெக்டாக சொல்கிறீங்களே நீங்கள், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஈட்டியை ஒரு குத்துனார். எதில்? தரையில் குத்துன வேகத்துக்கு போயிடுச்சு. உட்காந்துட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு பேசுங்க, என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யலை. சுப்ஹானல்லாஹ். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து ஓத ஆரம்பிச்சிட்டார். ஓதிக்கிட்டே இருக்கார். அதை கேட்க சொல்கிறாங்க முஸஅபும் அஸஅத் இப்னு ஸுராராவும், எங்களுக்கு தெரிஞ்சிச்சு குர்ஆன் ஓத அவருடைய முகம் மாறுவதை, அவருடைய முகத்திலே மலர்ச்சி ஏற்படுவதை. ஓதி முடித்த உடனே சொல்றாரு, மா அஹ்ஸன ஹாதா வ அஜ்மலஹு, ஹவ் வண்டர்ஃபுல், ஹவ் பியூட்டிஃபுல், நீங்க என்ன அழகான ஒரு விஷயத்தை ஓதுனீங்க, என்ன அழகா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்க, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, இப்போ இந்த கொள்கையில ஒருத்தரை நீங்க உள்ளார கொண்டு வரணும்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது அரத்துமன் துதுகிலு ஃபி ஹாதத்தீன், இந்த மார்க்கத்தில் ஒருத்தரை நீங்கள் உள்ளார கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, போய் நீங்கள் குளித்து சுத்தமாயிட்டு நீங்கள் நாங்கள் சொல்கிற இந்த ஷஹாதத்துல் ஹக்கை சொல்ல வேண்டியதுதான், அதுக்கு பிறகு 2 ரக்காத்து தொழுங்க, அதுதானே, இருங்க வரேன்னு சொல்லி போய் குளித்து சுத்தமாயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்தாரு. ஷஹாதா சொல்லி கொடுத்தாங்க. ஷஹாதா சொன்னோன்னு 2 ரக்காத்து தொழு வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ உஸைத் இப்னு ஹுதைர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சொல்லிட்டு சொல்றாரு, சும்ம கால இன்ன வராஇ ரஜுலன், இந்த உஸைதை யார் அனுப்புறாரு? சஅத் இப்னு முஆத் அனுப்புறாரு. சொல்லி அனுப்புறாரு, கதையை முடிச்சுட்டு வந்துருன்னு. சொல்லிட்டு மட்டுமல்ல, இவரும் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு தங்களுடைய குடும்பத்தார்களோட. நல்ல செய்தி வரப்போகுது உங்களுக்கு, நம்ம குடும்பத்தெல்லாம் குழப்பிக்கிட்டு இருந்தாங்களே 2 பேர், அந்த 2 பேரை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது? உஸைத் இப்னு ஹுதைர் போயிட்டு சொல்றாரு, எனக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கார். யாரை பத்தி சொல்றாப்புல? சஅத் இப்னு முஆதை பத்தி. அதாவது அவரும் நான் சொல்ற மாதிரி, நான் ஏற்றுக்கொண்ட மாதிரி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், மொத்த கபீலாவுமே இஸ்லாமுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றார். இப்ப நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கிட்டு சஅத் இப்னு முஆத் அவங்களிடத்துல போறார். சஅத் மக்களோட உட்கார்ந்துருக்கிறார். சஅத் உஸைதை பார்த்த உடனேயே போனது வேற முகம், வர்றது வேற முகம்ட்டார்.
எவ்வளவு அந்த அரபுகளுக்கு அல்லாஹு தஆலா முகத்தை பார்த்து ஒருத்தருடைய நிலைமையை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தது. அஹ்லிஃபு பில்லாஹ் லகத் ஜாஅக்கும் பிகைரில் வஜ்ஹில் லதி ذهب به من عندكم. இங்க இருந்து போகும்போது எந்த முகத்துல போனாரோ அந்த முகத்தோட வரல, வேற முகத்தோட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உசைத் என்ன செய்யறாரு, அந்த மக்களிடத்துல போய் நிக்கும்போது சாதுக்கு மா ஃபஅல்த, என்னப்பா செஞ்சுட்டு வந்த? ஃபகால கலிமாத் அர்ரஜுலைன், சொல்றாரு கொஞ்சம் ஏதோ சொன்னாங்க பேசுனாங்க, ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் தெரியல, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அமைதியா இருங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டேன், வேணா நீ என்னோட வாய வந்து கொஞ்சம் பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டெக்னிக் பாருங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே வர்றேன்னு சொல்லி இவர் வரார். وقد حدثت ان بني حارثه خرجوا الى سعد بن زراره ليقتلوا. அது மட்டுமல்ல இன்னொரு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு யாரு, உசைது. இந்த மாதிரி உன்னுடைய சாச்சி மகன் இருக்காரு அஸாத் இப்னு ஜுராரா, அவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுனால பனு ஹாரிசா வந்து அவரை போட்டு தள்ளலான்னு வேற ஐடியா இருக்கிறாங்க, நீ வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த ரத்த பந்தம் கபீலா இருக்கல, உடனே அவர் கிளம்பிடுறாரு, ஆயுதத்தை தூக்கிட்டு வர்றாரு. வந்த உடனே இங்க வந்து பார்த்தா முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸாத் இப்னு ஜுராராவும் அமைதியா சேஃப்டியா இருக்கிறாங்க. என்னப்பா நீ என்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்த, இங்க பார்த்தா 2 பேர் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்லா தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, இல்லப்பா கூப்பிட்டு வந்த உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அதோட யாரு சஅத் இப்னு முஆத் அவங்க என்ன செய்றாங்க, அஸாத் இப்னு ஜுராராவை பார்த்து வல்லாஹி யா உமாமா யா அபா உமாமா லவுலா மா பைனி வ பைனக மினல் கராபதி மா ரும்த ஹாதா மின்னி தக்ஷானா ஃபி தாரினா பிமா நக்ரா. என்ன அஸாத் நீ செய்யறது ரொம்ப சரியில்லை, நானும் உறவுக்காரன்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ இந்த மாதிரி வரம்பு மீறிக்கிட்டே இருக்கிறியே, எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய வீடுகளுக்கே வந்து எங்களுக்கு பிடிக்காத நீங்க செய்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஸாத் இப்னு ஜுராரா முஸாப்ட்ட சொல்றாங்க, இந்த பாருங்க வந்திருக்கிறது யாருன்னு சொன்னா இவரும் ஒரு தலைவர், இந்த 2 பேர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்க, இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவ்வளவுதான், இதுக்கு பின்னாடி எல்லாருமே இஸ்லாமை ஏற்றுக்கொள்வாங்க, அதனால இவரிடத்திலையும் நீங்க முன்னாடி உள்ள உசைதிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. என்ன செய்யறாங்க, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன உசைதிட்ட பேசுனாங்களோ அதே போல சஅத் இப்னு முஆத்ட்ட சொல்றாங்க, சரிங்க பரவாயில்ல கொஞ்சம் உட்காருங்க கேளுங்க, உங்களுக்கு பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றால் உங்களுக்கு பிடிக்காத நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் விலகி போயிடுறோம். இவரும் அதே போல கரெக்டாக தான் சொல்றீங்க ஓகேன்னு சொல்லி தன்னுடைய ஈட்டியை குத்தி விட்டு அவரும் உட்கார்றாரு, அவருக்கு இஸ்லாமை எடுத்து சொல்றாரு, குர்ஆன் எடுத்து ஓதுறாங்க. அதே போலவே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய முகத்திலும் மாற்றம் தெரிகிறது, அவரும் அதே கேட்கிறாரு, ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறதா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல சொல்றாங்க, குளிக்கணும், சுத்தமாகணும், ஷஹாதா ஹக் சொல்லணும், தொழுகணும். அதே போல அவரும் செஞ்சிடறார். அடுத்து பாருங்க தலைவருடைய தாவா எப்படி பாருங்க எடுத்துக்கிட்டாரா, நேரா தன்னுடைய மக்கள்கிட்ட போனார். போனா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, என்னடா அவர் போய் முகம் மாறி வந்தாரு, இவர் போனாரு, இவர் முகம் மாறி வர்றாரு, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நம்ம ஏதோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களை வாலிபர்களை பாதுகாத்துலான்னு பார்த்தா போறவங்க எல்லாரும் முகம் மாறி மாறி வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சஅத் இப்னு முஆத் பனு அப்துல் அஷல் அந்த குடும்பத்தார்களை பார்த்து கேட்கிறாங்க, என்னை பற்றி உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லி, என்னை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, முடிவு என்னன்னு சொல்றாங்க. சையதுனா நீங்க எங்களுடைய தலைவராயிற்று, அஃதலுனா ரஅயன் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எங்களிலேயே சிறந்த முடிவெடுக்கக்கூடியவராயிற்று, ரொம்ப சிறந்தவராயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாருங்க முடிஞ்சு போச்சு, இன்னையிலிருந்து உங்களில் உள்ள ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரிடத்திலையும் நான் பேச மாட்டேன், ஹராம் எனக்கு. நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டால்தான் உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தைங்கிறார். இவருடைய தாவா இப்படி கபீலாவுடைய தலைவராயிடுச்சுல உரிமையோட சொல்றார். அவ்வளவுதான். இதை கேட்டுட்டு அங்கிருந்து மக்கள் பிரிஞ்சாங்கல்ல, அன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளார அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுவரோ ஆணோ பெண்ணோ மிச்சமில்லை, எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. டோட்டலி அவருடைய கபீலா இஸ்லாமுக்கு வந்து விட்டார்கள். ஒரே ஒருத்தர் உசைரிம் என்பவர்
அவர் அந்த நேரத்தில் முஸ்லீம் ஆகலை. கடைசியில் உஹது போர் நேரத்தில் அவரும் முஸ்லீமாகி உஹது போரில் கலந்து கொண்டார். ஒரு வக்து தொழுகை கூட தொழுகலை. அந்த உஹது போரில் கொல்லப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் இஸ்லாமை ஏற்றார், அல்லாஹ்வுக்காக ஒரு சஜிதா கூட செய்யலை, கொல்லப்பட்டு சொர்க்கத்தில் சென்று விட்டார் என்று. அமில கலீலன் வ உஜ்ர கசீரன், குறைவாக அமல் செய்தார், ஆனால் அதிகமாக நன்மைகள் கொடுக்கப்பட்டார் சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவ்வாறு தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால, யாரு ஏற்கனவே அஸாத் இப்னு ஸுராரா, அப்புறம் உஸைத் இப்னு ஹுதைர், ஸஅத் இப்னு முஆத், இந்த மாதிரி அவுஸ் ஹஜ்ரஜனுடைய முக்கியமான தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாவா ஈஸியாக ஆகிவிட்டது. எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம், எங்கே வேணாலும் உட்காந்து பேசலாம், எந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று வேண்டாமானாலும் அந்த வீட்டு மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கலாம். இப்படியாக மதீனாவினுடைய அந்த தெருக்களில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. சரிங்களா? ஸோ அவங்க எப்போ வந்தாங்க? இந்த 12 பேர் நபித்துவத்தினுடைய 12வது ஆண்டு. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க? இவ்வளவு பெரிய ஒரு தாவா செய்து மக்களை ஒன்று திரட்டிடுறாங்க. எதுக்காக வேண்டி? நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. அப்போ இந்த 12 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்துவத்தினுடைய 12வது ஆண்டு மினால சந்தித்து அந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டு போகிறார்கள் அல்லவா? இந்த ஒப்பந்தத்தை தான் பைஅத்துல் அகபத்தில் ஊலா, அகபாவுடைய முதல் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக 13வது ஆண்டு, நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டு துல்ஹஜ் மாதம், இந்த 12 பேரும் தங்களுடைய குடும்பத்தார்களை, மதீனாவாசிகளை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் சந்திக்க வருகிறார்கள். ஹஜ்ஜுடைய மாதத்தில் மினால ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அதே அகபா இடத்துல. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போது, அதுதான் அகபாவுடைய 2வது ஒப்பந்தம், பைஅத்துல் அகபத்தி சானியா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஏன் இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்தை சொல்லும்போது இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு என்று சொன்னால், ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஹபஷாக்கு ஓடின மாதிரி மதீனாக்கு ஓடில்ல. மதீனாவுடைய ஹிஜ்ரத் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான ஒன்று. அதாவது எந்த ஒரு இஸ்லாமிய அழைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே கொடுக்க முடியாமல், அதை நிறைவேற்ற முடியாமல், பகிரங்கமாக செய்ய முடியாமல் இருந்தார்களோ, அதுபோன்று அந்த இஸ்லாமிய இபாதத்துகளை பகிரங்கமாக செய்ய முடியாமல் இருந்தார்களோ, இந்த 2 பிரச்சனையுமே மதீனால முற்றிலும் இல்லாமல் போக போகிறது. இப்ப ஹபஷாக்கு போனாங்களே, ஹபஷால என்ன? அங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அவர்கள் அவங்களுடைய இடங்கள்ல கூடாரங்கள்ல இபாதத்து பண்ணலாம். தாவாவை விரிவா செய்ய முடியுமா என்றால் அதற்கு அங்க அனுமதி இல்லை. அது ஒரு கிறிஸ்துவ நாடா இருந்துச்சு. மன்னர் என்ன செய்திருந்தாரு? உங்களுடைய இபாதத்தை நீங்க செய்து கொண்டிருங்க, உங்களுக்கு யாரும் தொந்தரவு தர மாட்டாரு. இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல, இப்ப எப்படி உதாரணத்துக்கு, அதாவது இந்த மைக்ரன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த கூடாரங்கள் கொடுக்கப்படுது பாருங்க, நாடு கடந்து போறவங்க, அந்த கூடாரங்களில் இருந்து கொண்டு அவங்க இபாதத்து செய்வாங்க. அந்த கூடாரங்களை விட்டு வெளியே போவாங்க, பகல் நேரங்களில் எங்கேயாவது வேலை செய்வாங்க, கிடைக்கிற கூலியை வாங்கிட்டு வருவாங்க, ஏதாவது சின்ன சின்ன தொழில் செய்வாங்க, அதில் கிடைக்கிற ஊதியத்தை வாங்கிட்டு வருவாங்க, தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உண்ண கொடுப்பாங்க, இரவு நேரங்களில் திரும்ப வந்தாங்க தங்கி கொள்வாங்க. நாட்டில் அவங்களுக்கு வேற பெரிய இந்த உரிமையுமே இருக்காது, சொத்து வாங்குறதோ அல்லது மற்ற எந்த விதமான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்காது. ரெஃப்யூஜிஸ் அதாவது ஒரு நாட்டில் பிரச்சனையினால இன்னொரு நாட்டில் தங்கி இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பு தேடி, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ரைட்ஸ் இருக்காது. உயிருக்கு பாதுகாப்பு, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தேவைன்னா மருத்துவம், இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் இருக்கும். ஸோ அதனால இங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் ஹபஷால போய் குடியேறதுனால எந்த ஒரு நோக்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ அது நிறைவேறுமா என்றால் நிறைவேறாது. ஏனென்றால் அங்க தலைவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு தாவா செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாதான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன விளங்கணும் என்று சொன்னா, சில பேர் தாவாவை கலகமாக ஆரம்பிக்கிறார்கள், தாவாவை கலகமாக செய்ய பார்க்கிறார்கள். அதுக்கு இஸ்லாம்ல அனுமதி இல்லை. இங்க பாருங்க, இந்த முஸஅப் இப்னு உமைரும் சரி,
அதே போல் அஸாத் இப்னு ஸுராரா, இவங்களுடைய தாவா எதுவரை தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுவரை மக்களை பொறுமையாக சந்தித்து மக்களுக்கு இஸ்லாமை பற்றி விளக்கி கொடுக்கிறார்கள். மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். தலைவருக்கும் அதே போல கொடுக்குறாங்க. தலைவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் அந்த தலைவர் தன்னுடைய மக்கள் மேல உள்ள உரிமையில அங்கேயும் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீங்க முஸ்லீமானா எங்களுக்கும் நமக்கும் உங்களுக்கும் இடையில உறவு, நான் மீண்டும் உங்களுக்கு தலைவரா இருப்பேன். அதாவது அங்க சொல்ல வர்றாரு, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உங்க ஆண்கள் பெண்களோட எனக்கு எந்த உறவுமே இருக்காதுன்னு என்றால் என்ன அர்த்தம், நீங்க என்ன தலைவரா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றால் உங்களை விட்டு நான் விலகிறேன். அங்கேயும் ஒரு சுமூகத்தை தான் அவர் சொல்றாரு. நான் தலைவராக இருக்கிறேன், நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன், நீங்க எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளணும், இல்லை என்றால் உங்களெல்லாம் ஊரை விட்டு வெளியாக்கிடுவேன், தெருவை விட்டு வெளியாக்கிடுவேன் என்று அவர் மிரட்டல. இன்று பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தாவாவை மூர்க்கத்தனமாக, அது குடும்பத்தில் தாவால ரெண்டு, தாவத்துல் இஸ்லாஹா இருக்கட்டும் அல்லது தாவத்துல் இஸ்லாமா இருக்கட்டும், இந்த மாதிரி செய்யும் போது இருக்கிறது இது ஒரு, அதாவது உள்ளத்துல எதுவாக இருந்தாலும் ஆசையோட ஆர்வத்தோட பின்பற்றக்கூடிய அந்த தேடலோட வரணும். கட்டாயத்துக்காக ஒன்று திணிக்கப்படும். ஆனால் இப்படி இந்த ஸ்கூல்ல இருக்கும் பாருங்க, இதை செஞ்சா சரி, இல்லைன்னா உனக்கு ஃபைன், இல்லை என்றா உனக்கு அடி, அப்ப பயந்துகிட்டே செய்வாங்க. ஃபைனுக்கு பயந்துகிட்டோம், அடிக்கு பயந்துகிட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்துடைய தாவாவை அவன் விரும்பவில்லை. சரியா? எதுக்காக வேண்டி இந்த விஷயம் நம்ம திரும்ப சொல்றோம்னு சொன்னா, அதாவது இந்த மதீனா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை அங்கே குடியேறுங்கள் என்று சொல்வதற்கு முன்பும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குடியேறுவதற்கு முன்பும் முற்றிலுமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உலக முடிவு நாள் வரை அங்கிருந்து இஸ்லாம் பரவுவதற்குண்டான தாவாவுடைய மர்க்கஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கக்கூடிய ஒரு பண்பட்ட நிலத்தை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுக்கிறான். அங்க இபாதத்தும் அவங்க ஃப்ரீயா செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம தாவாவும் அவர்கள் நிம்மதியாக செய்யலாம். அதுக்கு தேவையான முழு பாதுகாப்பு. அந்த அடிப்படையில தான் இப்ப மதீனால உள்ள தெருக்கல்ல பல வீடுகளில் இஸ்லாம் அங்கே பரவி விடுகிறது. இந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய சமுதாய மக்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்ல சொல்ல அந்த மக்களுக்கு ஒன்று நீங்க யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது இதை நீங்க தாவா செய்யும் போது பிராக்டிக்கலா பார்க்கலாம். ஒருத்தருக்கு தாவா கொடுத்து அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி நாம் சொல்ல ஆரம்பித்தாலே அவருடைய ஆசை என்ன தெரியுமா வரும், ஹஜ்ஜுக்கு போகணும், மக்காவுக்கு போகணும், காபாவை பார்க்கணும், மதீனா போகணும், மஸ்ஜித் நபவியை பார்க்கணும்னு சொல்லி. அதாவது 1400 வருஷத்துக்கு பிறகு வந்த நமக்கே இப்படி இருக்கிறது என்றால், இப்போ நம்மளையும் பாருங்களேன், ஒருத்தர் முஸ்லீமு ஆனால் சோகால் முஸ்லீம், பேரளவுக்கு முஸ்லீம், அவர் இஸ்லாமில் கொஞ்சம் தெளிவடைஞ்சு படித்து அவர் பின்பற்ற ஆரம்பித்த உடனேயே அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறார், மக்காவை பார்க்கணும், காபாவை பார்க்கணும், மதீனா போகணும், மஸ்ஜித் நபவியை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய நபியின் மீதும் உண்டான பாசத்தை ஒரு ஃபித்ராவாக, ஒரு இயற்கையான சுத்தமான ஒரு அன்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். எப்படி நம்ம தாய் தந்தையை விரும்புகிறோமோ அதே போலவும் அதை விட அதிகமாகவும் ஒரு இயற்கையான ஒரு அன்பாகவும் ஆக்கிட்டான். இந்த மக்களுக்கு எல்லாமே சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்தவுடனேயே எல்லாருக்கும் ஆசை வந்துடுது, நாங்களும் நபியை பார்க்கணும், நாங்களும் நபியை சந்திக்கணும், நாங்களும் ஹஜ்ஜுக்கு வரோன்னு சொல்லி நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டு ஹஜ்ஜுடைய மாதம் ஏறக்குறைய 70லிருந்து 80க்குள்ளார உள்ளவர்கள், 70லிருந்து 80 பேர் மக்கால, அதாவது 13 ஆண்டுகளில் மொத்தமாகவே 80லிருந்து 100க்குள்ளார, இங்கே 2 வருஷத்தில் இவ்வளவு பேர். இன்னும் சில பேர் அங்கே இருக்கிறாங்க வர முடியாதவங்க. ஹஜ்ஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வந்தவர்கள் இத்தனை பேர், 70லிருந்து 80 பேர், அதில் 2 பேர் பெண்களும் கூட. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அந்த மற்றவர்களெல்லாம் முஷ்ரிக்கு யாரு கூட இருக்காங்க பாருங்க, அது ஒரு 100,000 பேர் 100 பேர் வருவாங்க, எங்கேருந்து
மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு. இவர்கள் மட்டும் தனித்தனியாக சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கலந்துக்கிறாங்க. இவர்களுடைய பேச்சு, அதாவது வரலாற்றுடைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த மதீனாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும்போது என்ன ஒரு ஆர்வத்தோட என்ன பேசிக்கொண்டு வந்தார்கள் என்றால், ஹத்தா மத்தா நத்ருக்கு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு வ யுத்ரது ஃபீ ஜிபாலி மக்கத வ யகாஃபு அல்லது வ யுகாஃபு, எதுவரை அல்லாஹ்வுடைய தூதரை நாம் விட்டு வைத்திருப்போம், எதுவரை அல்லாஹ்வுடைய தூதரை நாம் விட்டு வைத்திருப்போம், மக்காவுடைய மலைகளுக்கு நடுவிலே அவர் சுற்றி வருகிறார், விரட்டப்படுகிறார், அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையிலே நாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே விட்டு வைத்திருப்பது, அவர்களை அழைத்து வந்து விடுவோம். ஸோ இப்போ இந்த மக்கள் வருவது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம், எங்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், எங்களுடைய தலைவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், நீங்கள் எங்களிடத்திலே வந்துவிடுங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், உங்களது மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் தேவையான எல்லா வசதிகளையும் எங்களால் முடிந்த அளவுக்கு மதீனாவின் பூமியிலே நாங்கள் செய்து தருகிறோம் என்ற அந்த உறுதியை கொடுத்து கையோடு அழைத்து செல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். நாளை மறுநாள் அல்ல, ஹஜ்ஜு முடித்து போகும் பொழுது கையோடு அழைத்து செல்வதற்காக. ஹயர், இப்போ என்ன நடக்குது? மக்காவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மதீனாவாசிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, ஹஜ்ஜெல்லாம் முடிங்க, ஐயாமு தஷ்ரீக் 11, 12, 13 இந்த பிறை 12 அன்று நம்ம சந்திப்போம், அன்றைய இரவில் நம்ம சந்திப்போம், அக்கபால சந்திப்போம். அக்கபால முதல் ஜம்ரா, சரியா? அந்த சின்ன ஜம்ரா இருக்கு பாருங்க, அந்த முதல் ஜம்ரால நாம் சந்திப்போம். இது பற்றி கஅப் இப்னு மாலிக், இவரும் ஒரு பெரிய முக்கியமான ஒருத்தர் தான். யாரு? மதீனாவாசிகள். சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு டைம் சொன்னாங்க, நேரம் சொன்னாங்க, நாள் சொன்னாங்க, அதே போல நாங்கள் வந்துட்டோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் சய்யிது மின் சதாத்தினா வ ஷரீஃபு மின் அஷ்ராஃபினா, இவர் ஒரு பெரிய ஒரு தலைவர். அதாவது நாங்கள் எங்களோட வந்த எந்த முஷ்ரிக்குகளுக்குமே நாங்கள் இந்த செய்தியை சொல்லலை, நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம், இங்கே நபின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை சந்திக்க போகிறோம், அப்படிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லிக்கல. ஆனால் இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்ற இவர் கதை, இவரை பற்றி நம்ம உஹது போரில் முக்கியமான ஒரு நிகழ்வுலாம் வரும். இவரிடத்துல மட்டும் இவர் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால, தலைவராகவும் இருந்ததுனால, நாங்கள் ஒருத்தரை சந்திக்க போகிறோம், நீங்களும் வரதா இருந்தால் வரலாம் என்று இவரை அழைத்து சொல்கிறார்கள். குன்னா நக்துமு மானா மின் கௌமினா மினல் முஷ்ரிக்கீன் அம்ரனா. சரி, அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறோமோ அந்த முடிவில் நீங்கள் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு விரும்பலை, அதனால் உங்களையும் நாங்கள் அழைத்து செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அழைத்து செல்ல போகும்போதே இவருக்கு இஸ்லாமை பற்றி தாவா கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே? அக்கபாவில் போய் சேர்றதுக்கு முன்னாடி இவர் முஸ்லீம் ஆகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா பாருங்க, அந்த ஒரு இரவுல இவரும் அக்கபாவிலே கலந்து கொள்கிறார். ஹைர், அப்போ அந்த இரவனுடைய 3 ஒரு பகுதி முடிந்தவுடனே எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர சொன்னாங்களோ அந்த இடத்துல இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அதாவது மொத்தம் 73 ஆண்கள் அங்கே இருக்காங்க, 73, 2 பெண்கள், அப்போ மொத்தம் 75 பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த 2 பெண்கள் யாரு? நுசைபா பின்த் கஅப் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் அம்ர் உம்மு மனியா, இவங்க பனு சலமா குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த 2 பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஜம்ரால பைஅத்துல் அகபா, அந்த அகபா இடத்துல போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே வருகிறார்கள். வரும்போது கூட அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இருக்கிறார். ஆனால் அப்பாஸ் அவர்கள் அதுவரை இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை. ஆனாலும் தங்களுடைய அண்ணனுடைய மகனாயிற்றே, இவர் என்ன செய்ய போறாரு, எங்க போக போறாரு, எந்த பிரச்சனையில சிக்கிக் கொள்வாரோ என்ற பயத்தில் அவருக்கு உதவுவதற்காக வேண்டி வந்தார்கள். எப்படி அந்த ஷஅப் அபி தாலிபில் அடைக்கப்பட்டிருக்கும் போது இவங்களும் அதில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஷிம் குடும்பம் என்ற காரணத்தினால சப்போர்ட்டராக இருந்தாங்க.
முதலாவதாக எல்லாரும் அங்கே ஒன்று கூடியதற்கு பிறகு முதலாவதாக அப்பாஸ் அவங்க தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே பாருங்க, மதீனாவாசிகளே, ஹஸ்ரஜ் குடும்பத்தார்களே, மதீனால அவுஸ் ஹஸ்ரஜ் 2 குடும்பம் இருந்தாங்க. ஹஸ்ரஜ் பெரிய குடும்பம், அதனால மதீனாவாசிகள் அழைக்கும் பொழுது ஹஸ்ரஜ் குடும்பத்தார்களே என்று தான் அழைப்பாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது இந்த பாருங்க, எதுவோ எங்களிடத்தில் இவர் இதுவரைக்கும் இருக்கிறாரு, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் எது தாவா செய்கிறார். ஆனால் இப்போ அவருடைய அபிப்பிராயம் உங்கள் ஊருக்கு வந்துடணும் என்பதாக இருக்கிறது, உங்களோட வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களிடத்துல, நீங்கள் என்ன வாக்கு கொடுத்து அவரை அழைத்து செல்கிறீர்களோ அதை உங்களால் நிறைவேற்ற முடியும். அவரை எதிர்ப்பவர்களிடமிருந்து அவரை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்றால் நீங்க எந்த பொறுப்பை இப்போ எடுக்க நாடுறீங்களோ நான் அதில் குறுக்க வரல, தாராளமாக நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் பிரச்சனை வந்தவுடன் நீங்கள் அவரை கைவிட்டு விடுவீர்கள், அவருக்கு நீங்கள் மோசம் செய்து விடுவீர்கள் என்று இருக்குமே. ஆனால் அப்படி செய்திடாதீங்க, இப்பயே நீங்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய ஊர்ல எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அவரை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறோம். சரியா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே காப் சொல்றாங்க, காப் இப்னு மாலிக் இருந்தாங்கல்ல, ஓகே நீங்க உட்காருங்க, ரசூலா நீங்க பேசுங்க, என்னன்னு நீங்க சொல்ல விரும்புகிறீர்களோ ஃபஹுத் லினஃப்ஸிக வ லிரப்பிக மா அஹ்பப்த, என்னென்ன நிபந்தனைகளை எங்கள் மீது உங்களுக்காகவும் உங்களுடைய ரப்புக்காகவும் நீங்கள் விதிக்க விரும்புகிறீர்களோ எல்லாவற்றையும் நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை தங்களுடைய சமுதாய மக்கள் சார்பாக சொல்லும் பொழுது இதுல எந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். என்ன சொல்றாங்க, ஃபஹுத் லினஃப்ஸிக வ லிரப்பிக மா அஹ்பப்த, உங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இட விருப்பமோ எல்லா நிபந்தனையும் நீங்க எங்களிடத்திலே வாங்கிக் கொள்ளலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு உரை நிகழ்த்தி விட்டு அவங்க சில விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும். என்னென்ன வாக்கு, அது பற்றி இமாம் அஹ்மத் அவங்க அறிவிக்கும் போது பாருங்க, அல ஸம்இ வ தாஅ ஃபின் நஷாத்தி வல் கஸலி, நீங்க உற்சாகமா இருந்தாலும் சரி சோர்வா இருந்தாலும் சரி என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் அளித்தாலும் சரி அல்லது அதில் உங்களுக்கு ஈடுபாடு கிடைக்கலனாலும் சரி அப்படி பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கட்டளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், நீங்கள் அதற்கு செவி கொடுத்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும் என்ற தேவை ஏற்படும் பொழுது உங்களுக்கு வறுமையோ வசதியோ அதை பார்க்கக்கூடாது, உங்களால் முடிந்ததை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். நம்பர் 3, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். எது உங்களுக்கு நன்மை என்று போதிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் ஏற்று நடப்பதோடு அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். எது தீமை என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் விலகுவதோடு உங்களது சமுதாய மக்களையும் அதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டும். 4வது, இதை நீங்கள் செய்யும் போது பழிப்பவரின் பழிப்பை பயந்து இதை விட்டுவிடக்கூடாது. முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நமக்கு அதான் பிரச்சனை. ஆர்வமா வந்துடுவோம், செய்ய ஆரம்பிப்போம். யாராவது ஒருத்தர் நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்கிறீங்க, அவ்வளோதான், அடுத்த நாள் பாதி தாடி காணா போயிடும். அடுத்து இன்னும் 2 பேர் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், முழு தாடி காணா போயிடும். புர்கா நிக்காபு இந்த மாதிரி 2 பேர் குறுக்க வந்து பேசுனாங்கன்னா நம்ம தப்பு செய்கிறோமோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆதாரம் என்ன, மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த அளவுக்கு பலவீனமான நிலைமையில் இருக்கும். ஸோ இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா யகாஃபூன ஃபில்லாஹி லவ்மத லாய், பழிப்பவர்களின் பழிப்பை பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது உலகமே தூற்றினாலும் சரி, தூற்றுறது என்ன, உலகமே நம்மளை கொல்ல நினைத்தாலும் சரி விட முடியாது என்று இருக்கும் பொழுது ஒரு ஏச்சு பேச்சுக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை விடலாமா? இன்று பாருங்க, உலகத்தில் உள்ள பிரச்சனையே அதான். முஸ்லிம் நாடுகள்ல ஐரோப்பாக்காரன் இஸ்லாமை பத்தி இப்படி சொல்றான், இஸ்லாமுடைய தண்டனை என்ன, இது பர்பரி, இதெல்லாம் வந்து காட்டு மிராடிகளுடைய தண்டனை முடிஞ்சு போச்சு. பல முஸ்லிம் நாடுகள்ல திருடுனா கையை வெட்டுறதையும் விபச்சாரம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொள்றதையும் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி அடுத்து ஒரு சட்டமா யூரோப்காரனுக்கும் வெள்ளக்காரனுக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் அவனுக்கு இவனுக்கு பயந்துக்கிட்டு அவர்களுடைய ஆட்சேபனைக்கு பயந்து கொண்டு எல்லாமே இஸ்லாமை மாற்றிட்டு இப்போ புதுசா ஒரு நவீன மாடர்ன் இஸ்லாமை கொண்டு வந்திருக்கிறான். இஸ்லாம்ல புதுசும் கிடையாது பழசும் கிடையாது, ஒரே இஸ்லாம் தான். அன்றைக்கும் அதே இஸ்லாம் தான், இன்றைக்கும் இதே இஸ்லாம் தான். அகீதாலையும் அதே இஸ்லாம் தான், அஹ்லாக்லையும் அதே இஸ்லாம் தான்,
அரசுக்கும் அதே இஸ்லாம் தான், குற்றவியலுக்கும் அதே இஸ்லாம் தான், குடும்பவியலுக்கும் அதே இஸ்லாம் தான். இப்போ மக்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு சில நாடுகளில் பலதார மனம் சட்டப்படி தடுக்கப்பட்டுச்சு. சொத்துல பங்கு கொடுக்கறது இருக்குல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையை, ஆணுக்குள்ள பங்கை பெண்ணுக்குள்ள பங்கை போன்று ஆணுக்கு இரு மடங்கு பங்கு. பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டாச்சு 2 பேருக்கும் சமமான பங்குன்னு சொல்லிட்டு முஸ்லீம் நாடுகள்ல. சரியா? இன்னும் பல நாடுகள்ல மது ஹலாலாக்கப்பட்டுருச்சு. எல்லாமே எதெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்குனானோ அது ஹலாலாக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன காரணம்? மற்றவங்களுக்கு பயந்து. அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இஸ்லாமை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம மனித உரிமை என்ன மனித உரிமை? நம்முடைய மார்க்கத்தை விடவா மனித உரிமையை பேசக்கூடிய மார்க்கம் இருக்கு? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன், 4வது கண்டிஷன் இருக்கு, முக்கியமான கண்டிஷன். அடுத்த 5வது ஒரு கண்டிஷன் இதோட முடியுது. இந்த கண்டிஷன் என்னன்னு சொன்னா, கடைசியா பாருங்க, இதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பாருங்க, நான் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எப்படி? உங்களது உயிர்களை, உங்களது மனைவிகளை, உங்களது பிள்ளைகளை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ. சரியா? இந்த அறிவிப்புல சேர்ந்து வருது, இப்படி செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு சொன்னா, அப்ப அதாவது அன்சாரிகள் எல்லாம் அந்த பைய செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், சரி இதெல்லாம் நாங்க உங்களுக்கு செய்து தர்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த அன்சாரிகள் எல்லாம், மதீனாவாசிகள் எல்லாம், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் போரை கண்டவர்கள், வாழையடி வாழையாக போர் செய்தவர்கள், எந்த காலத்திலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் என்று. அப்போ பல நபி தோழர்கள் அன்சாரிகள் உள்ளவங்க திரும்ப 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 ஒருத்தர் மாற்றி பேசி ஏதாவது தங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்திடுறாங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி. இப்ப இதுல பரா இப்னு ஆசிப் என்ற ஒரு பெரிய நபித்தோழர் எல்லாரும் அதில் இருக்கிறாங்க. இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லாரும் தெளிவுபடுத்திக்க விரும்புறாங்க. என்ன கேள்வியை கேட்க விரும்புறாரு? அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தெரியும் மதீனால யூதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி. மதீனால யூதர்கள் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எங்களுக்கு அப்பப்போ பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது, சண்டை சச்சரவு வந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க எங்களை விட ஆயுதத்திலையும் குடியேறியவர்கள் தான், ஆனா ஆயுதத்திலையும் செல்வத்திலையும் பலமானவர்களாக இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு உங்களை கூட்டிட்டு போயிடுறோம். அப்ப நம்ம எல்லாம் ஹவுஸ் ஹஜர் சண்டை போட்டு ஒன்னா சேர்ந்துடுறோம், பக்க பலமாயிரும். இன்கேஸ் ஒரு நாள் மக்கால உள்ள உங்க குடும்பத்தார்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்காவில் உள்ள உங்க குடும்பத்தார்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விடுகிறது. இப்ப நீங்க மதீனாவை விட்டுட்டு திரும்ப மக்காவுக்கு வந்துடுவீங்களா எங்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேள்வி பாருங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னுடைய ஒரிஜினல் ஊரில் போய் குடியேறது, அது வந்து ஒரு வலிமையான ஒரு சிறந்த நகரமாக இருக்குமேனால், அப்போ உலகத்திலேயே மக்காவை விட சிறந்த நகரம் எதுவுமே கிடையாது. தெரியும் அவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வீடு இருக்கக்கூடிய பூமி ஆயிற்று. இந்த வார்த்தையை பரா இப்னு ஆசிப் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, பலி தமு தம், வாழ்க்கை உங்களோடு தான், வாழ்க்கையும் உங்களோடு தான், மௌத்தும் உங்களோடு தான். வாழ்க்கையா வாழ்வதா இருக்கட்டும் அழிவதா இருக்கட்டும் உங்களோடு தான். நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் உங்களை சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, உங்களிடத்திலே யார் போர் செய்கிறார்களோ நானும் அவர்களிடத்திலே போர் செய்வேன். நீங்கள் யாரிடத்திலே சமாதானம் செய்து கொள்கிறீர்களோ அவர்களிடத்தில் நானும் சமாதானம் செய்து கொள்வேன் என்ற நிபந்தனையற்ற அந்த ஒரு உறுதியான ஒரு வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மதீனா வாசிகளும் அங்க வந்திருந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த 75 பேர், அவங்க பைய செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கான திட்டங்களை அவர்கள் போடுகிறார்கள். ஸோ அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் அவங்க எடுத்த எடுப்புல மதீனாக்கு அப்படியே போல, அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதிலே அந்த மதீனாவாசிகளுடைய இத்தகைய ஒரு பெரிய
பங்களிப்பு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த இவர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரே இப்போ நீங்கள் அனுமதி கொடுங்க. யார் இருக்கிறா? இந்த 70 பேர் 75 பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு இப்போ அனுமதி கொடுங்க, காலைக்குள்ளார மக்கா மேலே நாங்கள் போர் தொடுக்கிறோம். இத்தனைக்கு பெரிய ஆயுதத்தோட வரல, அல்லது உங்களை கூட்டிட்டு கையோட இப்பயே போயிடுறோம் சொல்லி வர்றதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை அமைதியாக இதை மறைச்சு கொள்ளுங்க, நீங்கள் போங்க, எங்களுடைய தோழர்கள் உங்களை வந்து சேருவாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதியின்படி நான் வந்து சேருவேன் என்று அந்த அன்சாரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது 13 ஆண்டுகள் சுப்ஹானல்லாஹ் தங்களது சமுதாய மக்களுக்கு மத்தியிலே முதல் வசனம் இறங்கியதிலிருந்து ஏறக்குறைய அந்த 114 அத்தியாயங்களிலே பெரும்பாலான அத்தியாயங்கள் மக்காவுடைய தெருக்களிலே, மக்காவின் வீதிகளிலே, மக்காவுடைய கிராமங்களிலே இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு குர்ஆனை ஓதிகாட்டியும் கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய தொகையினரை தவிர இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலையில், தாயிஃபுக்கு போய் அங்கேயும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே செல்வது, அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை நிம்மதியாக பின்பற்றக்கூடிய ஒரு பூமியை ஏற்படுத்தாமல் நான் இறந்து விடுவேனோ என்ற கவலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிய அந்த சிறப்பான பூமி தான் ஹிஜ்ரத்துடைய பூமியாகிய மதீனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு இதை தேர்ந்தெடுத்தான். இதில் இன்னொரு முக்கியமான பின்னணி என்னன்னு சொன்னால், அந்த சூரா அல் ஹஷருடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதீனாவாசிகளை பற்றி சொல்லும்போது, வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான், இந்த மதீனாவாசிகள் மதீனாவிலே தங்கினார்கள், ஈமானை எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இப்போ இதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏமன் தேசத்தில் உள்ள ஜுருஹும் குடும்பத்தார்கள் மக்கால குடியேறினாங்களோ, அந்த காலகட்டங்களுக்கு சில காலகட்டங்களுக்கு பிறகு யமனில் உள்ள ஒரு பெரிய அரபுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் முந்தைய வேதங்களிலிருந்து அவர்கள் தெரிந்ததை கொண்டு இந்த மாதிரி ஒரு நபி கடைசி காலத்தில் வருவாங்க, அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஹிஜ்ரத் செஞ்சு குடியேறுவார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த இடத்தை தேடி மதீனால வந்து குடியேறியவர்கள் தான் இந்த அவுஸ் ஹஜ்ரஜ் என்ற குடும்பத்தார்கள். அதே போல் அங்கே மதீனால இருந்த யூதர்களும் அப்படித்தான், அங்கே வந்து குடியேறாங்களே அந்த நபியை எதிர்பார்த்து தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் இந்த அன்சாரிகளுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்ததனால், அவர்களுடைய உள்ளத்தில் அந்த உண்மையினுடைய தேடல் இருந்ததால, அதே நேரத்தில் உண்மையுடைய தேடல் இருந்தும் கூட பொறாமை இருந்த காரணத்தால், இனவெறி இருந்த காரணத்தினால யூதர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது. யூதர்கள் நபியை மறுத்ததுக்கு என்ன காரணம்? தங்களுடைய சமுதாயத்திலிருந்து அனுப்பப்படுவார்கள் என்பதாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எப்படி பனு இஸ்மாயிலில் இருந்து அனுப்பப்பட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக யூதர்கள் மறுத்து விட்டார்கள். ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்தும் மதீனாவை நோக்கி அல்லாஹுடைய மிகப்பெரிய ஏற்பாடாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனாவை தேர்ந்தெடுத்தான் இஸ்லாமுடைய முதல் மர்கஸாக ஆகுவதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹாஜர் ஹிஜ்ரத் செய்து செல்லும் இடமாக ஆகுவதற்காக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத் அதாவது மதீனாவை நோக்கி பயணம் ஏற்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். நம்ம சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்களில் திரும்ப நம்ம விஷயத்தை நினைவுபடுத்துகிறதா இருந்தால், இதெல்லாம் நம்ம படிக்கிறது இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹுடைய இந்த தீன், பரிசுத்தமான இந்த மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி ஆரம்பித்தார்கள், இதனுடைய தாவாவை எப்படி கொண்டு சென்றார்கள், அதற்கு பிறகு எப்படி ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவாவுக்காக உருவாக்கினார்கள், எத்தகைய சிரமங்களுக்கு பிறகு சோதனைகளுக்கு பிறகு மதீனா அதாவது ஒரு இஸ்லாமிய பூமியாக, தாவாவுடைய ஒரு பூமியாக, இபாதத்துடைய ஒரு பூமியாக மாறியது என்பதற்குரிய அந்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டு, அதாவது அல்லாஹுடைய இந்த தீன் இன்றும் உயிரோடு இருக்கிறது, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணியை நாம் மீண்டும் எடுத்து செய்வதன் மூலமாக கண்டிப்பாக அந்த தாவா என்பதும் அந்த தாவாவுடைய முயற்சிகள் என்பதும் இப்போதும் கண்டிப்பாக தொடர்ந்து
உயிராகவே செழிப்பாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை செய்வதன் மூலமாக உணர வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமான கருத்தை தவிர ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹ் இப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்கள பாராட்டிட்டு போகிறதுக்காக வேண்டி இந்த சீரா இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய தூதரின் இந்த தியாகங்களை, சஹாபாக்களுடைய இந்த தியாகங்களை அறிந்து புரிந்து உணர்ந்து அவர்களுக்கு நாம் துஆ செய்வதோடு இந்த தியாகங்களின் மூலமாக நாமும் நல்ல படிப்பினை பெற்று நம்முடைய இந்த மார்க்கத்திற்காக நாம் வாழ்வோமாக, இந்த மார்க்கத்தை பின்பற்றுவோமாக, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தின் பக்கம் பிற மக்களை அழைப்பதற்காக அவர்களை போன்று அவர்களுடைய பாதையிலே நாமும் நம்முடைய அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய மக்களாக மாறுவோமாக. பாரக்கல்லாஹு லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.